ஜெயிக்கப் போவது யாரு, எந்த கான்ஸ்டியூவன்சியில் இருப்பவர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே அடுத்ததாக நாம் பார்ப்பது திருப்பூர். திருப்பூரில் உள்ளவர்களில் யாருக்கு குரு உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து அல்லது சுக்கிரன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து பார்வைப்படுமேயானால் 1, 4, 7, 10 குரு சுக்கிரன் இருப்பவர்கள், அதாவது லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அடுத்தது நீலகிரி. நீலகிரி புதனும் குருவும் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து சந்திரனுக்கு 1, 5, 9 இருந்தாலும், சந்திரன் கூடவே இருந்தாலும், குருவினால் பார்க்கப்பட்ட சந்திரனாக இருந்தாலும் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அடுத்தது பொள்ளாச்சி. பொள்ளாச்சி கேது டாமினேஷன் உள்ளவர்கள், கேது தசையில் இருப்பவர்கள் அல்லது கேது புக்தியில் இருப்பவர்கள், சூரியன் உச்சத்தில் இருப்பவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள், அல்லது சூரியனால் பார்க்கப்பட்ட கேது லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ பார்வைப்படுமையானால் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தபடியாக திண்டுக்கல். திண்டுக்கல் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டபடி மற்ற எல்லாவற்றையும் கணக்கில் எடுப்போமேயானால் குரு டாமினன்ஸ் சூரியனுக்கோ அதாவது லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ குரு 1, 2, 4, 5, 9, 10 இருந்து, சூரியன் 10 இருந்து, குரு உச்சத்திலோ ஆட்சியிலோ இருந்து சந்திரனால் பார்க்கப்பட்டால் அங்கு இருப்பவர்கள் வெற்றி வாயை சூடுவதற்கான அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அடுத்தது கரூர். சூரியன் உச்சமோ ஆட்சியோ இருந்து செவ்வாயினால் பார்க்கப்பட்டோ செவ்வாயுடன் இருந்தோ அல்லது செவ்வாய் உச்சமாக இருந்து 1, 5, 9 இருந்தாலோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. திருச்சி. ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக, ராகுவினுடைய தசையில் இருப்பவர்கள், ராகுவினுடைய புக்தியில் இருப்பவர்கள், அல்லது அவர்கள் பிறந்த நட்சத்திரம் ராகுவினுடைய கால் இருப்புமையானால், சூரியனுடைய பார்வை படுமையானால், அல்லது சூரியன் ஆட்சியிலோ உச்சத்திலோ இருந்து 1 அல்லது 7 இந்த இடத்தில் இருந்தால் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அடுத்தது பெரம்பலூர். பெரம்பலூரில் இருப்பவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பவர்கள், செவ்வாய் தன்னுடைய வீட்டிலோ அதாவது ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்து கேதுவனுடைய சம்பந்தமோ கேதுவால் பார்க்கப்பட்டாலோ அவர்களுக்கு வெற்றி வாகி அதிகமாக உள்ளது. கடலூர். குருவனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள், குரு ஆட்சியும் உச்சமும் பெற்றவர்கள், சூரியனோடு சம்பந்தம் அல்லது சூரியனோடு பார்வை அல்லது சூரியனுடைய வீட்டில் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. கடலூர். சூரியன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து குருவினால் நல்ல இடத்திலிருந்து பார்க்கப்பட்டு 5, 7, 9 பார்வைகள் இருந்து பார்க்கப்பட்டு அல்லது சூரியன் 10 இருந்து, அதாவது லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ 10 இருந்தால் இவர்களுக்கு வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அடுத்தது சிதம்பரம். சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ளவர்கள், சனி தன்னுடைய சொந்த வீட்டில் 2 வீட்டில் மகர கும்பத்தில் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்து குருவினால் பார்க்கப்பட்டு 5, 7, 9 பார்வை படுமையானால் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மயிலாடுதுறை. ராகு கேது அவர்களுடைய தசை அல்லது புக்தி நடப்பவர்கள், புதனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள், புதன் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருந்தவருடைய பார்வை படுமையானால் அல்லது புதனுடைய சம்பந்தம் இருக்குமேயானால் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது.